லாக வில்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம ஆக்டிவிட்டி வச்சு நம்மளோட வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்க பாருங்க, நான் ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா வச்சு என்னோட பலூன்ல அப்படியே விட போறேன். இங்க பாத்தீங்கன்னா சத்தம் கொஞ்சம் புருன்னு தான் விட்டுச்சு, ஆனா வந்து நல்லா வந்துருச்சு. அது லைட்டா புஷ் கொடுத்தா அது போயிடுது. இப்போ நான் வந்து எதுக்கு நான் இந்த ஆக்டிவிட்டி செஞ்சேன் தெரியுமா? நம்ம வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா பற்றி தான் பார்க்க போறோம். இல்லை, நியூட்டன்ஸ் தேர்ட் லா யாரு கண்டுபிடிச்சிருப்பா? அது இதுல பேர் இருக்கு பாருங்க, அவரோட பேர் சார் ஐசக் நியூட்டன். நியூட்டன் இப்போ உங்களுக்கு எல்லாம் ஐசக் நியூட்டன் சொல்ல தெரியாதுன்னா வச்சுக்கோங்க, நியூட்டன் அப்படின்னு மட்டும் எழுத போட்டிருக்கேன். அவங்களோட ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும், அது மறந்தாலும் பரவாயில்ல. நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படிங்கிறத நியூட்டன்ஸுங்கிற பேரை வச்சு நியூட்டன்ஸ் சொன்னாலே போதும். ஆனால் தெரிஞ்சுக்கிறதுக்காக சார் ஐசக் நியூட்டன், அதுதான் அவரோட பேரு. அது பேர் ஐசக் நியூட்டன். நம்ம அவரை சார் ஐசக் நியூட்டன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவர் வந்து கிராவிட்டி அது மாதிரி நிறைய திங்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவரு இந்த தேர்ட் லா அப்படிங்கிற லால என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் லா தான் என்னன்னு பார்த்துக்கலாம். லானா ரூல். ஸோ அவர் இந்த தேர்ட் ரூல், அதாவது ஒரு லா, அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து every action has a reaction. இல்லை அப்படி இல்லை, இப்போ ஆக்ஷன் நான் வந்து தமிழ்லே சொல்கிறேன். ஆக்ஷனும் ரியாக்ஷனும் இருக்கு இல்லையா? ஆக்ஷனும் ரியாக்ஷனும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஆக்ட் ஆகும். ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆக்ட் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். அப்புறம் அவங்களோட ஃபோர்ஸ் வந்து will be equal. But the force will be equal. ஆனால் அவங்களோட இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நான் ஒரு பாலை கீழே போட்டேன்னா அந்த பால் மேலே வருது. கீழே போடுறது தான் என்னோட ஆக்ஷன், மேலே வருது அந்த ரியாக்ஷன். நம்மளோட செய்கிற ஒரு ஆக்ஷனுக்கு பதிலாக ஒரு ரிசல்ட்டாக வர இன்னொன்று ஒரு ஆக்ஷன் பேர் தான் ரியாக்ஷன். ஸோ அதுதான் வந்து நம்மளோட சார் ஐசக் நியூட்டன் சொல்கிறாரு இங்க. அதனால இப்போ நான் வந்து ஸ்விம் பண்றேன். எனக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இப்போ நான் இந்த பலூனே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. இந்த பலூனை நான் என்ன செஞ்சேன், மாதிரி பிடிச்சி காத்து வச்சு விட்டேன். அப்போ என்ன செஞ்சு புரு அப்படின்னு மனு வச்சா, அப்போ போகும்போது நீங்க பார்த்துப்பீங்க, அந்த ஏர் வெளியில விடுறது அப்படியே ஃபோர்ஸ் அவசரம் விழுந்துருக்கும். அதனால அது முன்னாடி போகுது. அப்போ அது விடுறது தான் ஆக்ஷன். அதுக்கு ரிப்ளையா அது முன்னாடி போகுது இல்லையா, அதுதான் ரியாக்ஷன். அதே இதுதான் நம்மளோட ராக்கெட்லயும் யூஸ் ஆகுது. அதனால நம்ம ராக்கெட் பற்றி தான் படிச்சுட்டு இருக்கோம். அதில் எதுக்கு இந்த தேர்ட் லா எடுத்துட்டு வரோம் அப்படின்னா, ஏன்னா இந்த இதுதான் நம்மளோட ராக்கெட்ல ஆக்ட் ஆகுது. இதையும் நம்ம கற்றுக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூல்ல எப்படி பார்க்கணும், இந்த மாதிரி நம்ம ஸ்விம் பண்ணுவோம் இல்லையா? ஓஷன்ஸ்ல டர்ட்டில்ஸ்லாம் இந்த மாதிரி ஸ்விம் பண்ணுவோம். ஜெலிஃபிஷ்லாம் இந்த மாதிரி போகும். டெண்டக்கல்ஸ் அந்த மாதிரி வச்சு தலையார் மாதிரி ஆட்டி டெண்டக்கல்ஸ் ஆட்டி முன்னாடி போகும். ஃபிஷ்ஷு அதெல்லாம் இந்த மாதிரி ஃபின்ஸ் ஆட்டி முன்னாடி போகும். ஃப்ராக்லாம் நம்மள மாதிரியே இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே போகும். அப்போ இந்த மாதிரி செய்கிறது தான் அதோட ஆக்ஷன். இதோட ஆக்ஷன் தானே இந்த மாதிரி செய்கிறது. அதோட ஆக்ஷன், அதுக்கு ரிப்ளையா ஆக்ஷன் முன்னாடி போகிறது. மோஸ்ட் ஆஃப் இதுக்கு வந்து முன்னாடி போகிறது தான் ஆக்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம பால் போட்டோம்னா மேலே வருது ஆக்ஷன். எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கு. நான் பின்னாடி தரலன்னா முன்னாடி போவேன். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வந்து கயாக்கிங் செய்யணும்னு வச்சுக்கோங்க. நான் இந்த பக்கம் தள்ளனா இந்த பக்கத்துக்கு திரும்புவேன், இந்த பக்கம் திரும்புவேன். இந்த மாதிரி இந்த பக்கம் தள்ள இந்த பக்கம் தள்ளி இந்த பக்கம் போயிடும். இந்த பக்கம் தள்ளனா இந்த பக்கம் போகும். அதுவே அந்த ரோபோட்டே ஆப்போசிட்டா, அந்த ரோயிங் இதே ஆப்போசிட்டா வச்சு தள்ளினா இந்த பக்கமே போகும். அதுக்குன்னு கயாக்கிங்ல சில ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களே தருவாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி தான் இப்போ வந்து சார் சொல்லியிருக்காரு இல்லையா, சார் ஐசக் நமக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தள்ளுறோம்னா இந்த மாதிரி போவோம், ஆப்போசிட்ல இருக்கும் ஆக்ஷனும் ரியாக்ஷனும். ஆனால் அதோட ஃபோர்ஸ் இப்போ நான் வந்து இந்த மாதிரி தள்ளுறேன்னா இதில் இப்படி தள்ளுனா இப்படி வேகமாக முன்னாடி போயிடுவேன். இப்படி தள்ளுனா இப்படி தான் முன்னாடி போவேன். இப்படி போனேன்னா இப்படி செஞ்சிருவேன். இப்போ அதனால நம்ம வந்து ஐசக் நியூட்டனோட தேர்ட் லா பற்றிலாம் பார்த்துட்டோம். அவங்கள நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறேன். பாய்.